குடும்பங்களில் இருக்கிற இழப்புகளின் நிமித்தமாய் கடன் வந்திருக்கலாம். அந்த கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க ஒரு புதிய வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. அந்த வாசலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர் முதல்ல வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, தேசத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழிந்த 2 ஆண்டுகளாக தேசத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தேசத்திலே பாருங்கள், 2வது அலை நகர்ந்து கொண்டிருக்கும் போது 3வது அலை பாதிப்புகள் நம்முடைய தேசத்திலேயும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கழிந்த நாட்களில் செய்தியை பார்த்த 4வது அலை அமெரிக்கா தேசத்திலே மீண்டும் 4வது அலை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி தேசத்திலே சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அல்லேலூயா. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலைமையிலே திக்கற்றவர்களைப் போல இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்வதற்கு அவர் சீசர்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? எல்லா காரியங்களும் வேதம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டபடி ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். சீசர்கள் அத்தனை நாட்களும் இயேசுவோடு இருந்தபோது எதை குறித்தும் கலங்கி இருக்க மாட்டார்கள், எதை குறித்தும் பாரமடைந்திருக்க மாட்டார்கள், எந்த கவலையும் அவர்களுக்கு இருந்திருக்காது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் சீசர்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டும். அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்த போது எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்காக பின்பாக வந்தவர்கள், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் வந்தவர்கள். இப்பொழுது இயேசுவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சீசர்களுக்கு ஆண்டவர் தேற்றும்படியாக, அவர்கள் நிலை நிற்கும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சில வேளைகளில் இத்தனை நாட்களும் உங்களுடைய நிலைமை ஒரு திக்கற்றதை போல இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை இனி திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் என்னை திக்கற்றவராய் விட போவதில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இன்றைக்கு ஏதோ ஒரு கலக்கத்திலே, ஏதோ ஒரு நெருக்கத்திலே, அல்லது கைவிடப்பட்ட நிலைமையிலே திக்கற்றவர்களை போல நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விடுவித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. நான் வேதத்தில் இருந்து 3 காரியங்களை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு மனிதனை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு மனிதன் திக்கற்று நின்ற ஒரு குடும்பம், கலங்கி கண்ணீரோடு நின்ற ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4
அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையை ஆக்கிக் கொள்ள வந்தான் என்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் திக்கற்றவர்களாய் நான் உங்களை விடுவதில்லை என்று வேதத்திலே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பம் இங்கே வேதத்திலே வாசிக்கும் போது புருஷன் இழந்த ஒரு சூழ்நிலையிலே கடன் என்கிற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக கடன்பட்ட நிலைமையிலே, கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை, இந்த கடன் என்கிற சூழ்நிலையிலே திக்கற்று நிற்கிற உங்களுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் இந்த இடத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் என்னை இந்த கூட்டத்திற்காக ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு அழைத்த போது நான் அதற்கு பிற்பாடு தேவ சமூகத்திலே காத்திருந்த நேரத்திலே தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களோடு வந்து நிற்கிறேன். ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கடன் என்கிற பார சுமையினாலே ஒரு திக்கற்றவர்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷன், இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கடன் என்கிற அடிமைத்தனத்து நிமித்தமாக மிகுந்த வேதனைக்குள்ளாக பிள்ளைகளை கூட அடிமையாக விற்க வேண்டிய, கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இந்த குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த குடும்பத்தில் ஏன் கடன் வந்தது? ஏன் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வீடு அல்லவா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் அல்லவா, ஏன் இந்த குடும்பத்தில் கடன் வந்தது? நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேத பண்டிதர்கள் இந்த தீர்க்கதரிசி யார் என்பதை குறித்து பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்கள் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3-4 வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனபடியால் ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். எசேபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கி 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் எழுதி வைத்திருக்கிறதை குறித்து ஆராய்ந்த போது இந்த ஒபேதியாவை தான் ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை நின்ற அந்த குடும்பம் என்று சொல்லி ஒப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். இந்த ஒபேதியாவுடைய வாழ்க்கையிலே அல்லது இந்த தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்குள்ளே கடன் வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது தேசத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே 3.5 ஆண்டு காலங்கள் கொடிய பஞ்சம் உண்டாகிறது. இந்த 18வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே பஞ்சமோவரில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த கொடிய பஞ்ச காலத்தில்
என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே எசேபேல் தீர்க்கதரிசிகளை அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு நாட்களை நியமித்து தீர்க்கதரிசிகளை தேடிக்கொண்டிருக்கிற காலம். ஏனென்றால் எலியா தீர்க்கதரிசியை கொண்டுதான் தேசத்திலே பனியும் மழையும் பெய்வதில்லை என்று சொல்லி உரைக்கப்பட்டு, பாருங்கள், ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிருக்கிறது. இப்பொழுது எசேபேல் இதை கேள்விப்பட்டு தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர், பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், 17வது அதிகாரத்திலே ஆற்றங்கரையிலே, அந்த வற்றி போன ஆற்றங்கேரி தாற்றண்டையிலே எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே இந்த ஒபேதியா என்பவன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவன் அரண்மனையிலே வேலை செய்கிறவனாக, வசனம் சொல்லுகிறது, ஆகாபின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இவன் என்ன செய்கிறான்? அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அரசு வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த சூழ்நிலையிலே இவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன செய்கிறான்? பாருங்கள், 50 பேராக கெபிக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். பிடிபட்டால், தீர்க்கதரிசிகள் பிடிபட்டால் கொலை செய்யப்படுவார்கள், அந்த நிலைமை. ஆனால் இந்த ஒபதியா என்ன செய்கிறான்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடியினாலே அவன் 50 பேராக கெபிக்குள்ளே தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்திருக்கிறான். இப்பொழுது ஒளித்து வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறது என்று சொன்னால், இங்கே பஞ்சம் கொடிதாக இருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்பமும் தண்ணீரும் ஒவ்வொரு நேரத்திற்கும் இந்த ஒபேதியா கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த லாக்டவுன் நாட்களிலே நம்ம குடும்பத்தை ஓட்டுவதற்கு அல்லது குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு எவ்வளவு சிரமமாக இருந்தது. அல்லேலூயா. இதே சூழ்நிலையிலே தேசத்தில் ஆகாரம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால், பஞ்சம் என்கிற ஒரு நிலைமை வந்தால், நான் வாழ்வது மிகுந்த கடினம். அல்லேலூயா. பஞ்சம் வந்தாலே பாருங்கள், மரித்து போகிற நிலைமைகள் நமக்கு தெரியும். இந்த லாக்டவுன்ல எத்தனையோ குடும்பங்கள் வாழ வழி தெரியாமல் மரித்து போனார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். உலகத்தில் இனி வாழ முடியாது, சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் கைவிடப்பட்டது. அதே போலதான் இந்த பஞ்ச காலங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலோ தீர்க்கதரிசிகளை கெபிக்குள்ளே மறைத்து வைத்து பாதுகாக்கிறான். நினைத்து பாருங்க, தேசம் பஞ்சமாய் இருக்கும் போது நிச்சயமாய் இந்த ஒபேதியாவை கொண்டு அவர்களை போஷிப்பதற்கேற்ற எல்லா ஆகாரங்களையும் அவனால் எடுத்துக்கொள்ள முடியாது, அவனால் செய்ய முடியாது. அவன் என்ன செய்திருப்பான்? ராஜ அரண்மனையிலே வேலை செய்தபடியினாலே நிச்சயமாய் பலரிடத்திலே அவன் கடன் பெற வேண்டிய ஒரு நிலைமை உருவானது. அல்லேலூயா. கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கடன் வாங்கி எப்படியாவது தீர்க்கதரிசிகள் காப்பாற்றப்பட வேண்டும், குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் தன் பிரயாசத்தை ஏறெடுக்கிறான். இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே கடன் வந்திருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒரு அரசாங்க வேலை செய்கிறவங்க ஓடி போய் ஒரு கடன் கேட்டால் கொடுப்பதற்கு 1000 பேர் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க பேங்க்ல ஒரு லோனுக்குன்னு போய் பாருங்க, அரசாங்க வேலைன்னா உடனே லோன் ரெடி. ஆமே. சாதாரண நமக்கு உடனே என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு கேரண்டி என்னெல்லாமோ கேட்டிருப்பான். அவங்களுக்கு அப்படி அல்ல, போன உடனே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார். அதே போலதான் இந்த ஒபதியாவுக்கு அன்றைக்கு செய்திருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்லுகிறது, இந்த ஒபேதியாவும் மரித்து போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அந்த குடும்பம் கடன் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு திக்கற்றவர்களாய் தள்ளப்படுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக நம்பியிருந்த மனிதர்கள் சில வேளையிலே நம்மை விட்டு கடந்து சென்றது நிமித்தமாக, நம்பியிருந்த வேலை இழந்து போனது நிமித்தமாக, அல்லது ஏதோ ஒரு வருமானத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்த வருமானம் தடைபட்டு போனபடியினாலே இன்றைக்கு கடன் என்கிற இந்த ஹல்லேலூயா நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இந்த இடத்திலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
நான் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது உண்மையாகவே இன்றைக்கு ஒரு 1ஆம் தேதி ஆண்டவரே ஜனங்களை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் கடன் என்கிற அடிமைத்தனத்திலே யார் யார் திக்கற்று போய் நிற்கிறார்களோ அவர்களை விடுவிப்பதற்காகவே இன்றைக்கு என் வார்த்தைகள் என் ஜனங்களுக்கு போய் சேர போகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, கடன்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையில் கடன் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அதன் நிமித்தமாய் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சில வேளைகளை சோர்ந்து போனவர்களாய் வந்திருக்கலாம். இந்த தீர்க்கதரிசியின் குடும்பத்தை போல ஒரு திக்கற்ற நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த தீர்க்கதரிசியின் சூழ்நிலையை போல உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் குடும்பம் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ திக்கற்று போவதில்லை, உன்னை நான் திக்கற்றவர்களாய் விட போகிறதில்லை. உன் இருதயம் இனி கலங்க வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்காகவே இந்த ஹல்லேலூயா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த நாளுக்கு பிற்பாடு என்னை தேவன் கடன் என்கிற சூழ்நிலையிலே திக்கற்றவனாய் விட போவதில்லை என்று சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பாப்போமே. தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாற போகிறது, திக்கற்ற நிலைமை மாற போகிறது, கண்ணீரின் நிலைமை மாற போகிறது, வேதனையின் நிலைமை மாற போகிறது. இத்தனை வருஷ காலமாய் இந்த சுமையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி கலங்கி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நீங்கள் திக்கற்றவர்களாய் இனி நிற்பதில்லை, கைவிடப்பட்டவர்களாய் இனி நிற்பதில்லை, வேதனையை சுதந்தரித்தவர்களாய் நீங்கள் இனி நிற்பதில்லை. வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. இங்கே தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய குடும்பம் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த திக்கற்ற குடும்பத்திலே ஆண்டவர் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அதனுடைய 3 காரியங்களை உங்களோடு நான் வைத்து இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த வேத பகுதியிலே வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசியுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த நிலைமை என்ன, திக்கற்றவர்களால் இவர்கள் நிற்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் அந்த 2 ராஜாக்கள் 4:1 சொல்லுகிறது, கடன் என்கிற ஒரு சூழ்நிலை. அதை குறித்து தான் நான் உங்களோடு பேசுகிறேன். முதலாவது, இந்த குடும்பம் ஒரு திக்கற்ற நிலைமையிலே நிற்பதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையான ஒரு சூழ்நிலையிலே நிற்பதற்கு காரணம் கடன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்குறவன் அல்ல, உன்னை என்ன செய்வேன், கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். ஆனால் அந்த வசனம் ஒரு நாளும் நிறைவேறுற மாதிரி நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. வாங்க வச்சுட்டே இருக்குது. நீங்கள் இருக்கிறத பார்த்தா யாருக்குமே கடன் இல்லை போல இருக்குது. ஆமே, என் கடனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆமாம், ஒருவர் கூட இல்லை. ஆமே, அப்போ கடன் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதே நிலைமை தான் இந்த குடும்பம் நிற்கிறது. ஒரு திக்கற்ற நிலைமை, கடன் என்கிற சூழ்நிலை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடன் என்கிற நிலைமைக்கு வரும்போதுதான் சில நேரங்களிலே அந்த மனுஷன் என்ன செய்கிறான், தற்கொலைக்கு நேராக போகிறான். உலகத்திலே வாழ முடியாதபடி மரித்து போகிற நிலைமைகள் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் கழிந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஒரு காரியம். ஒரு தகப்பனார் தானும் மனைவியும் தன்னுடைய 2 பிள்ளைகளுமாக அந்த இடத்தில் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய சரீரத்திலே மண்ணெண்ணெயை ஊற்றி அவர்கள் பற்ற வைத்து மாண்டு போன செய்தி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அது பெரிதாய் பேசப்பட்டது. அவர்களை விசாரிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருந்த காரியம் என்ன தெரியுமா, கடன் பட்டது நிமித்தமாய் வேலை செய்து பணங்களை எல்லாம் கடனை மீட்டுவதற்கு கொடுத்தா வட்டி கட்டி வீடை வரையிலும் விற்க வேண்டிய நிலைமை உருவானது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து வாழ தெரியாதபடி
அந்த வட்டி கடன் மாறுவதற்காக அதிகாரிகளிடத்திலே போய் நிற்கிறார்கள். அதிகாரிகள் என்ன சொல்லி இருப்பாங்க? எப்படி வாங்குனீங்களோ கொடுத்து முடியுங்க. அல்லேலூயா. ஏன்னா கடன் வாங்கினா கொடுக்க வேண்டியது கட்டாயம். அதே போல என்ன செய்கிறான் பாருங்க, கடன் கொடுத்து பார்க்குறாங்க, வட்டி கொடுத்து பார்க்குறாங்க, வேலை செய்கிற ஒரு காசும் மிஞ்சின பாடல, எல்லாம் இழந்து போன நிலைமை. கடைசியிலே தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கடன் பிரச்சனை நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. எப்படியோ வாழ வேண்டிய நீங்கள் இன்றைக்கு கடன் என்கிற ஒரு அடிமைத்தனத்திலே விழுந்து அந்த கடன் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லது கடன் என்கிற நிமித்தமாய் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ குடும்பங்களிலே கடன்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. கடன் பிரச்சனை குடும்பத்தை பிரித்து வைக்கிறது. குடும்பங்களிலே கடன் சுமை நிமித்தமாக சில வேளைகளை மற்றவர்களை பார்க்கும்போது ஒளித்து ஓட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நேருக்கு நேராக நின்று பேச முடியவில்லை. கடன் பிரச்சனை மனிதனை கண்டு பயந்து போக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கடனுக்காக இன்னும் பல கடன்களை வாங்க வேண்டிய நிலைமை. தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை தீருமா? என்னுடைய கடன் பிரச்சனை என்கிற நிலைமையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா என்று சொல்லி சில வேளையில் நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இத்தனை வருஷம் வேலை செய்து பார்த்துட்டேன், வயதும் போயிட்டே இருக்குது, ஐயோ என் கடன் பிரச்சனை மாறலையே, என் கடன் பிரச்சனை மாறல. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம், பெற்றோர்கள் கடனை ஏற்படுத்தி வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அந்த கடனை மீட்டுவதற்காக எத்தனையோ வழிகளை வேலை செய்து பார்க்கிறார்கள். அந்த கடனை மீட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே சொல்லுகிறார்கள், ஐயோ என்னுடைய அப்பா இந்த கடனை எல்லாம் வச்சிருக்கிறார், என்ன செய்வது என்று தெரியல, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன் என்று தெரியல, ஹல்லேலூயா ஒரு வழியும் எனக்கு திறக்கப்படவில்லை என்று சொல்லி வேதனையோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு கடன்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த தீர்க்கதரிசியுடைய குடும்பம் திக்கற்று நிற்பதற்கு காரணம் கடன் என்கிற ஒரு சுமை அவர்களை வாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு இழப்பு அந்த குடும்பத்திற்கு கடனை அப்படியே அடைக்காத ஒரு வழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கூட இந்த இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நம்பி இருந்தீங்க, வேலையை நம்பி இருந்தீங்க, ஐயோ இந்த வேலையை செய்து எப்படியாவது இந்த கடனை அடைச்சிருவேன், ஆனா வேலை இல்லாத சூழ்நிலை. பாருங்க, நேற்றைய தினத்திலே நான் ஒரு குடும்பத்தோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், பாருங்கள் 1.5 வருட காலமாய் நான் வேலை செய்த சம்பளம் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. நினைத்து பாருங்க, 1.5 வருட காலம் நான் வேலை செய்த சம்பளம் கிடைக்கல. இப்போ ஊருக்கும் எனக்கு வர முடியாத நிலைமை. நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். வாழவா சாகவான்னு கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அப்படிதான் வேலை செய்கிறோம், ஆனா இழப்பு. இங்கே அந்த குடும்பத்துக்குள் தீர்க்கதரிசி இறந்தது நிமித்தமாக அந்த கடனை அவர்களால் அடைக்க முடியவில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பு இருக்கிறதா? அல்லது உங்கள் பெற்றோரை நம்பி இருந்தீர்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையா? அல்லது நண்பர்களை நம்பி இருந்தீர்கள், அவர்கள் நம்மை விட்டு விலகின ஒரு நிலைமையா? அல்லது நம்முடைய அவசரத்திற்கென்று உதவி செய்வதற்கு ஒரு நபரை நம்பி இருந்தீர்கள், அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லாத நிமித்தமாக இந்த இழப்பு நம்மளை வாட்டி கொண்டிருக்கிறதா? தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன். நீங்க எந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த இழப்பிற்கு ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். இழந்து போனதை திரும்ப பார்க்க போகிறீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப உங்களுக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?
இழந்து போன காரியத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கடன் இதன் நிமித்தம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். அந்த கடன் பாரம் உங்களை சில வேளையில வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இழப்புகள் வந்து வயல் நிலங்கள், விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்ட நிமித்தமாய் கடன் உங்களுக்கு வந்திருக்கலாம். அல்லது நீங்க செய்த தொழில் ஸ்தாபனம் இல்லாமல் போனது நிமித்தமாய் கடன் வந்திருக்கலாம். நம்பி விதைத்தீங்க, இன்றைக்கு அறுவடை இல்லை. நம்பி பணத்தை கொடுத்தீங்க, அந்த பணம் திரும்ப கிடைக்கல. கடன் பட்டு நிற்கிற தேவ பிள்ளையே, இந்த இழப்பை மாற்றி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அது உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, உங்கள் குடும்பம் பார்க்க போகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அநேக குடும்பங்களில் இருக்கிற இழப்புகளின் நிமித்தமாய் கடன் வந்திருக்கலாம். அந்த கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க ஒரு புதிய வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. அந்த வாசலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமே. எப்படி முடியும்னு தெரியாம இருக்கலாம். இங்க தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய குடும்பத்தை அவங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு வழியை அங்கே உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக உறுதுணையாய் நிற்பதற்கு கர்த்தர் ஜனங்களை எழுப்ப போகிறார், நண்பர்களை எழுப்ப போகிறார், உதவி கரங்களை நீட்ட போகிறார். ஒரு வழியும் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வேலையை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. வேலையை இழந்து நின்று அந்த வேலை திரும்ப கிடைக்க போகிறது. அதை காட்டிலும் மேலானவைகளை பார்க்கும்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்து முடிக்க போகிறார். நம்ம ஆராதிக்கிற நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆமே. ஒரு நாளும் திக்கற்றவர்களா நிற்க விட மாட்டார். ஒரு நாளும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வைக்க விட மாட்டார். எப்படியாவது ஒரு வாசலை திறப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த சபையாகிய கல்லிலே உங்களை கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள். இந்த நாளுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு புதிய வாசல் திறக்கப்பட போகிறதுன்னு சொல்றவங்க சத்தமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, இந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் திக்கற்றவர்களாய் நிற்கிற நிலைமை. முதல்ல சொன்னேன், இழப்பு, கடன் பிரச்சனை அடித்தளம். ஆனால் அதற்கு காரணம் ஒரு இழப்பு. அந்த இழப்பு நிமித்தமாய் இன்றைக்கு கைவிடப்பட்டு நின்றார். இரண்டாவது, இந்த குடும்பம் கைவிடப்பட்டு நின்ற சூழ்நிலை எப்படி இருந்தது? அந்த 2 ராஜாக்கள் 4:3 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அல்லேலூயா. இதை வச்சு பல செய்திகள் நீங்க கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? முதல்ல சொன்ன இழப்பு. ரெண்டாவது, இந்த குடும்பத்துடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, பாருங்க, கடன் பட்டவன் கடனுக்காக ஒரு வீட்டில் போய் ஒரு பொருளை வாங்க போனா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கொடுப்பாங்களா? உங்க ஊர்ல உங்களை கடன்காரன் அல்லது என்கிற ஒரு பட்டம் உங்க வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். பக்கத்து வீட்டில் போய் அவசரத்துக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? நினைச்சு பாருங்க. கொடுப்பாங்களா? யோசிக்க தான் செய்வாங்க. அல்லேலூயா. யோசிக்க தான் செய்வாங்க. நம்மவே என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். நம்மவே கொடுக்க மாட்டோம். அவளுக்கு ஐயோ வாங்கினா என்ன செய்ய மாட்டா? தரமாட்டா. அந்த குடும்பமா வாங்கினா தரமாட்டாங்க. இந்த குடும்பத்துடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றான், அயல் வீட்டு காரணத்தில் எல்லாம் போய் நீ பாத்திரங்களை வாங்கிட்டு வா. கொஞ்சம் இதை ஆராய்ந்து பார்த்தேன். சாதாரணமா 100 ரூபாய் கேட்டா ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டான். நமக்கு கடன் என்கிற ஒரு பட்டம் நம்முடைய தேசத்திலே நம்மளுக்கு இருக்குதுன்னா, நமக்கு தெரிந்தவர்கள் கூட, நம்பினவர்கள் கூட 1 ரூபாய் கொடுப்பதற்கு யோசிப்பாங்க. அதே நிலைமைதான் இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. என்ன நடக்கிறது? இந்த பாத்திரத்தை வாங்க தன்னுடைய வீட்டுக்குள்ள பாத்திரங்கள் இல்லை. நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், இந்த பாத்திரம் இல்லாத நிலைமை எப்படி உருவானது? முந்தைய காலத்துல எல்லாம் கடன் பட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா?
நமக்கு தெரியும், ஒரு குடும்பம் கடன் பட்டுக்கு இருந்தால் அந்த கடன் கொடுத்தவன் வீட்டுக்குள்ளே வந்து கடன் கொடுக்காததற்காக வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து விடுவார்கள், பொருட்களை எடுத்து வீசுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை அன்றைக்கு இருந்தது. இந்த குடும்பத்திலும் அப்படிதான். நல்ல பாருங்க, அங்கே அரண்மனையில் வேலை செய்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருந்திருப்பார்கள். ஆனால் கடன் நிமித்தமா தன் வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லாத நிலைமை, தன் வீட்டுக்குள்ள எந்த பொருட்களும் இல்லாத நிலைமை, தன் வீட்டுக்குள்ளே அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் இல்லாத நிலைமை, இருந்தவைகள் எல்லாம் இழக்கப்பட்டு போய்விட்டது, இருந்த பொருட்கள் இழந்து போன நிலைமை, இருந்த வாகனத்தை விற்க வேண்டிய நிலைமை. இப்படிதான் இந்த குடும்பம் இருக்கிறது. இப்பொழுது இந்த குடும்பத்திற்கு தேவை, தீர்க்கதரிசி சொல்லிட்டார், எண்ணெயை ஊற்றுவதற்காக நீ போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு போ. பாருங்கள், பிள்ளைகள் போய் ஒவ்வொரு வீட்டிலும் நின்று இருப்பாங்க, அந்த பாத்திரத்தை கொடுங்க, நாங்க திரும்ப கொண்டு வருகிறோம் சொல்லி இருப்பாங்க. ஐயோ ஐயோ, நீங்களே கடன் பட்டு கிடக்குறீங்க, அதை தந்தா கடன்காரன் எடுத்து கொண்டு போய் விடுவான். கொடுத்திருக்க மாட்டாங்க. சில வேளைகளை கெஞ்சிருப்பார்கள், அழுதிருப்பார்கள், எப்படியாவது கொடுங்க, நாங்கள் திருப்பி தருகிறோம் என்று சொல்லி வீடு வீடாக ஹல்லேலூயா இரக்கம் கேட்டிருப்பார்கள். அப்படிதான் இந்த குடும்பம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை அப்படி கூட இருக்கலாம். சில வேளைகளே ஒவ்வொரு நாளையும் ஹல்லேலூயா காலையிலே எழும்பினால் யாரிடத்தில் போய் எதை வாங்கலாம், ஐயோ இந்த பிரச்சனைக்காக யாரிடத்தில் போய் எப்படி நிற்கலாம், யாரிடத்தில் கேட்டால் உதவி கிடைக்கும் என்று சொல்லி சில வேளைகளை நீங்கள் கூட எப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கேட்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷனிடத்திலே கூட இந்த கடனுக்காக சில வேளை நீங்கள் போய் நிற்கலாம். தேவ பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். இருக்கிறவைகள் எல்லாம் சில வேளைகளே இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலைமையை போல் ஆகி இருக்கிறதா? இந்த குடும்பம் அப்படிதான் இருக்கிறது. குடும்பம் அப்படிதான் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்கள் கொஞ்சம் மாற்றமாகி தான் போய் கொண்டிருக்கிறது. பாருங்க, எத்தனையோ குடும்பங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புருஷனுக்கு தெரியாமல் மனைவிமார்கள் கடனை வாங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்து எத்தனையோ குடும்பங்கள் மாட்டி நிற்கிறது. சிக்கி கொண்டு நிற்கிறாங்க, அழுது கொண்டு நிற்கிறாங்க, என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் வீட்டிற்கு தெரிந்தால் கொலையை செய்துவிடும், அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. வீட்டிற்கு தெரியாமல் உதவி செய்தது, வீட்டுக்கு தெரியாமல் பொருட்களை கொடுத்தது, இப்படியெல்லாம் இருக்கிறது நிமித்தமாக இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி நிற்கிறது தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் கூட இப்படி நிற்கிறீர்களோ? நீங்கள் கூட இப்படி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? கடன் பட்டது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறதோ? தேவ பிள்ளையே, இந்த நிலைமையை என் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சூழ்நிலையை பாருங்க, பிள்ளைகளை கூட அடிமையாய் கொண்டு போக வேண்டிய நிலைமை. அப்ப நினைச்சு பாருங்க, பிள்ளைகளையே கொண்டு போனேன்னு நினைச்சா அந்த வீட்டு சீரோ, அந்த குடும்பம் சீரோ. அந்த அப்படிப்பட்ட நிலைமை. அந்த சகோதரியை பார்த்து என்னெல்லாம் வார்த்தை கேட்டிருப்பாங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து என்னெல்லாம் வார்த்தைகள் பேசியிருப்பார்கள், அவைகளை எல்லாம் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்த காலங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதோ? உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கிறதோ? இது நிமித்தமாய் திக்கற்றவர்களை போல் நின்று கொண்டிருக்கிறீர்களோ? என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ? தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு இரட்சணியம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிறவர் நான் என்பதால், அவர் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறபடியால், நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால், இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கடன் நிமித்தமாய் சோர்ந்து போய் இழந்து நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை திக்கற்றவர்களாய் விட போவதில்லை. திக்கற்றவர்களாய் உன்னை விட போவதில்லை. ஆனா இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. பாருங்க, கடன் வாங்கினவன் ஜாலியா போயிடுறாங்க. பல இடங்கள்ல பார்க்கிறோம், கடன் வாங்குறவன் எப்படி போறாங்க? ஜாலியா நடக்கிறாங்க. ஆனா கடன் கொடுத்தவங்க அழுதுட்டு நடக்கிறாங்க. அப்படி கூட உங்கள் நிலைமை இருக்கலாம். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் யாருக்கோ உதவி செய்து, யாருக்கோ நன்மை செய்து, அவங்க இன்னைக்கு ஹல்லேலூயா நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை வாங்குவதற்கு நீங்க தான் அழுதுட்டு இருக்கிறீங்க. அம்மே, நீங்க தான் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் அது ஹல்லேலூயா என்ன செய்வதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நிலைமையை மாற்ற போகிறார். உங்கள் சூழ்நிலையை அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்கள் சூழ்நிலை அறிந்து வைத்திருக்கிறார். நான் அந்த இடத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ளே யாரோ ஒருவருக்காக அல்லது ஏதோ ஒரு நபருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் என்கிற தரித்திரம், உங்களுக்கு இருக்கிற சில பொருட்களை, சொத்துக்களை, நகைகளை ஹல்லேலூயா விற்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு தள்ளி இருக்கிறது. அந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் தேவன் உங்களோடு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அயல் வீட்டில் போய் பாத்திரத்துக்கு போனா எல்லாரும் ஈஸியாக கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் கொண்டு போப்பான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளையே கொண்டு போக்கு கடன்காரம் வந்து நிற்கும் போது அடுத்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு போற பொருளையும் கொண்டு போவதற்கு நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமை, அப்படி கைவிடப்பட்டு நின்ற நிலைமை, என்ன செய்ய முடியாதுன்னு நிற்கும் போது என் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே தான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை திக்கற்றவர்களாய் விட போவதில்லை. அன்றைக்கு சீசர்ல பார்த்து சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களை வைக்க மாட்டேன். இன்றைக்கு தேவ பிள்ளை இந்த வார்த்தையை சில வேளைகளே இணையதளம் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்தீர்கள். இன்றைக்கு ஒன்றும் இல்லாததை போல் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் என்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் திக்கற்றவர்களாய் விட போவதில்லை. உங்களுக்காக ஒரு புதிய வாசல் திறக்கப்பட போகிறது. அந்த வாசலை நீங்க பார்க்க போறீங்க. அந்த வாசலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் வழி திறக்கும். அல்லேலூயா. இப்போ பாத்திரங்களை எல்லாம் வாங்கி எண்ணெயினால் வார்க்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். வாங்கின பாத்திரங்களில் எல்லாம் அந்த எண்ணெயை குறித்து பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அது விலை உயர்ந்த ஒலிவ எண்ணெய் என்று வேதம் ஹல்லேலூயா பண்டிதர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே விலை உயர்த்த மதிக்கத்தக்கதான அந்த ஒலிவ எண்ணெயை தான் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை என்ன? மூன்றாவது, திக்கற்றவர்களா நிற்கிற ஒரு குடும்ப சூழ்நிலையில இந்த குடும்பத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? அந்த 2 ராஜாக்கள் ஹல்லேலூயா 4வது அதிகாரத்தில் அதனுடைய அந்த 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனங்கள், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விழிப்பாதான் இருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, நான் தியானிக்கும் போது ஆண்டவர் இதற்குள்ளாக இருந்து ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ தீர்க்கதரிசியை கொண்டு எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெய் வார்த்து வைக்கப்படுகிறது. இந்த சகோதரியுடன் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியிடத்தில் போய் சொல்றா, நாங்க வாங்கின எல்லா பாத்திரத்திலும் ஊற்றின போது எண்ணெய் ஹல்லேலூயா அந்த அளவு எல்லா பாத்திரங்களும் நிரம்பும்படியாய் எண்ணெயை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசியிடத்திலே போய் அந்த சகோதரி சொல்லுகிறார். இப்ப தீர்க்கதரிசி சொல்றா, அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ இருக்கிறத முதல்ல என்ன செய், அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இந்த கடன் என்கிற சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துவதில்லை. அல்லேலூயா. நான் கொஞ்சம் இந்த வசனத்தை ஏன் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கலாமே, நீ அந்த எண்ணெயை விற்று உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்புறமா நீ கடன்காரனுக்கு கொடுன்னு சொல்லி இருந்தா கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆமே. ஆனா தீர்க்கதரிசி சொல்றான், நீ அந்த எண்ணெயை விற்று முதல்ல உன் கடனை தீர்த்து. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேக குடும்பங்களிலே கடன் என்கிற சூழ்நிலையிலே திக்கற்று நிற்பதற்கு காரணம், ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை திறக்கிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கிறார். ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? கடனை மீட்டுவதை விட்டுவிட்டு தனக்காக அதை பாதுகாக்க பார்ப்பார்கள். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை சொல்வதற்கு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். நானே என்னை ஆராய்ந்து பார்த்தேன். ஆமீன் சொல்லுங்க.
என்ன இந்த வார்த்தையை கொடுத்த போது நானே ஆராய்ந்து பார்த்தேன். நமக்கு பல கடன்கள் இருக்கும். நம்ம கையில் ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னு வைப்போம். முதல்ல என்ன செய்வோம்? ஐயோ அந்த ட்ரெஸ்ஸு கண்ணில் அப்படி மினுங்குவோமே கடையில். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்வோம்? சரி நாளைக்கு கொடுக்கலாம், இன்னைக்கு இதை போய் வாங்கிடுவேன்னு எத்தனை நாள் வாங்கி இருக்கிறோம்? ராமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பொருட்களை வாங்கி இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதில் கற்றுக் கொடுத்த இத்தனை நாட்களும் இந்த குடும்பம் கஷ்டத்தில் தான் இருக்குது, துயரத்தில் தான் இருக்குது, வேதனையில தான் இருக்குது. ஆனா கொஞ்ச நாள் கூட சரியா இருந்தா நம்ம கடனையே மாற்ற ஆண்டவர் வழியை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வீட்டுல ஒன்றும் இல்லாத நிலைமை, வீட்டுக்கே எல்லா பொருட்களும் தேவையாக இருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல்ல நீ விற்று கடனை தீரு. ஆமே ஆமே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யும் தெரியுமா? கடனை அடைக்க ஒரு வாசல் வந்தால் அப்போ தான் நம்ம போய் அப்படியே பைக் ஸ்டோர் ரூமில் போய் நின்று ஒரு பைக்கை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. ஒரு அல்லேலூயா. உண்மையே தாங்க நான் பேசுகிறேன். நான் என் அனுபவத்திலேருந்து தான் பேசுகிறேன். என் அனுபவத்திலிருந்து தான் நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வாசல்கள் கர்த்தர் திறப்பார். சின்ன கடனாகத்தான் இருக்கும், அதை அடைப்பதற்கு ஒரு வழி இருக்கும். ஆனால் அந்த வழியை நம்ம சரியாக என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். தெய்வ பிள்ளைகளை பயன்படுத்த மாட்டோம். அது நிமித்தமாய் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை உருவாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மீண்டும் கடன்காரனாய் மாற வேண்டிய நிலைமை உருவாக்கப்படுகிறது. கடன் மேல கடன் அது நிமித்தமாய் மீண்டும் வருகிறது. இன்னைக்கு ஜனங்கள் சிந்திப்பதில்லை, ஆராய்ந்து பார்ப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை, இந்த வசனத்தை இன்னைக்கு நான் காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் என்ன எனக்குள்ளே வைத்த காரியத்தை நான் சொல்றேன். பாருங்க, நான் ஆரம்ப காலங்க, என் வாலிப நாட்களும் சரி, அதற்கு பிற்பாடு திருமணத்துக்கு பிற்பாடும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மனுஷன். அல்லேலூயா. என்ன கிடைச்சாலும் வாங்கினேன்னு நினைப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க, அதுதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன ஒரு பொருள் பார்த்தாலும் வாங்கினேன்னு நினைப்பேன். கடன் இருந்தது, நெருக்கம் இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதை வாங்கி ஆகணும், எப்படியாவது அதை அடைஞ்சாகணும். இதுக்கு வேண்டிய என்ன செய்யும் தெரியுமா? வர்ற ஆசீர்வாதத்திலிருந்து எப்படியாவது வாங்கிடுவேன். இதனாலேயே என் வீட்டுக்குள்ள பல நாட்கள் பிரச்சனைகள் வந்திருக்கிறது, போராட்டம் வந்திருக்கிறது. எனக்கும் மனைவிக்குள்ள பல பிரச்சனை. என் மனைவி எப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறவ. கடன் இருக்குது, இதுக்கு வழி ஏதாவது செய்யணுமே, ஏதாவது பண்ணணுமே. பாருங்கள், இந்த சூழ்நிலை எனக்கு இருந்தபோது கடைசியாக என் குடும்பத்தில் சில காரியங்கள் நிமித்தமாக, சில மருத்துவமனை தேவைகள் நிமித்தமாக இப்படியெல்லாம் வந்து 10-15 லட்சத்துக்கு மேலாய் கடன் எனக்கு வந்தது. 15 லட்சத்துக்கு மேல கடன். இப்போ கடன் வாங்கினோம், பேங்கெல்லாம் ஜுவல்ஸை கொண்டு வச்சோம், எல்லாம் செய்தோம். இப்போ வட்டிக்கு, ஜுவல்ஸுக்கு வட்டி கட்ட ஒரு பக்கம், வாங்கின கடனை கொடுக்கணும். ஆரம்பத்தில் எல்லாம் இனிமையாகத்தான் இருந்தது. இப்போ கடனை அடைப்பதற்கு வழி தெரியல, வழி தெரியல. ஊழியத்திலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இந்த கடனை மாற்றுவதற்கு ஒரு வழியும் தெரியல. பாருங்க, ஒரு நாள் மிகுந்த வேதனை, மிகுந்த துக்கம், ஆண்டவருடைய பாதத்தில் போய் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த கடன்காரர்களுக்கு நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? இந்த கடனை மாற்றுவதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அழ ஆரம்பித்தேன். ஏன்னா சில வருமானங்கள் வருகிறது, ஆனால் எவ்வளவுதான் அதை செய்தாலும் கடன் ஒதுங்கின பாடல, மீண்டும் கடன் தான் வருகிறதை தவிர, மீண்டும் கணக்கு பார்க்கும்போது கடன் தான் அதிகரிக்கிறதை தவிர எந்த ஒரு ஆசீர்வாதமும் பார்க்க முடியல. ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். ஆண்டவரே, இந்த கடனை மாற்றுவதற்கு ஒரு வழியை கற்றுக் கொடுங்கப்பா. வேதத்தை படிக்கும்போது பல தேவ மனிதர்களுடைய செய்திகளை கேட்க ஆரம்பித்தேன். பல செய்திகள், தேவ மனிதர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற பல செய்திகளை கேட்க ஆரம்பித்தேன், வசனங்களை படிக்க ஆரம்பித்தேன். தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை புரிஞ்சேன். என் மனைவி அடிக்கடி சொல்கிறேன், நான் என்ன திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு ஹோட்டலை அல்லது ஏதாவது ஒன்று பார்த்தா உடனே இறங்கி ஒரு டீ குடிக்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். ஆனால் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கும், ஆனால் ஆசைப்படுவேன். பாருங்க, இப்படி ஒவ்வொரு காரியமாக என்னை நான் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். என் ஆசைகளை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பித்தேன். தெய்வ பிள்ளைகளை, இங்கே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இதை பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆசையாகத்தான் இருக்கும், ஆனால் நினைப்பேன், இந்த 100 ரூபாய் இருந்தால் நிச்சயமாக இந்த கடனை மாற்ற முடியும், இந்த கடனை தீர்க்க முடியும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்குகிறோம், அதை தாண்டி நமக்கு ஆசைகள். நான் சொல்கிறேன்,
ஒரு சில கிறிஸ்மஸ் எல்லாம் வரும்போது உண்மையை சொல்கிறேங்க, எந்த ஒரு புது ட்ரெஸ் கூட எடுத்ததில்லை. பிள்ளைக்கெல்லாம் மனம் போல ஆண்டவர் யார் மூலமாவது கொடுப்பார். எனக்கோ மனைவிக்கோ புது ட்ரெஸ் வாங்கினதில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு அந்த நாட்கள் முடிய முன்னால் யாரை கொண்டாவது உதவாமல் இருந்ததில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஊழியத்தில் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஏழைகளுக்கும் செய்ய ஆரம்பித்தோம். பண்டிகை நாட்களில் ஏழைகளையும் கவனிக்க ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு மீட்டிங், ஏன்னா நான் சுவிசேஷ ஊழியம், அப்போது மண்டபத்தில் மாத்திரம் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். வேறு மீட்டிங்கே எனக்கு இல்லை. வெளியில எல்லாம் ஊழியங்களுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங்குக்கு ஒரு புது சட்டை எடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்க ஆமே. ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். கல்யாணம் வந்தால் புதிய துணி, கிறிஸ்மஸ் வந்தால் புதிய துணி, ஈஸ்டர் வந்தால் புதிய துணி, பிறந்த நாள் வந்தாலும் புதுசாக விட மாட்டோம் ஆமே. நான் சொல்கிறேங்க, ஒதுக்கி வச்சேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேலான கடன்களை அடைக்க எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த டிசம்பர் முடிய முன்னால அந்த கடனை மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் வாசல்களை திறக்க முடியும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தர ஆரம்பித்தார், நன்மைகளை தர ஆரம்பித்தார். சில கிரயத்தை செலுத்தினதுனால தேவ பிள்ளைகளை சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கிருபை கொடுத்தார். பாருங்க, புது வாகனம் வச்சிருந்தேன், என்னால் டியூ கட்ட முடியலை. கடன் வாங்கி வாங்கி ஆரம்பத்துல எல்லாம் கட்டி பார்த்தேன். ஏன்னா மனுஷ ஆசை நம்மளை விட்டு வைக்காது. ஆண்டவர் சொன்னார், நீ கொடுப்பா, கொடுன்னு சொன்னார். திரும்ப கொடுத்துட்டேன் வாகனத்தை. ஒரு பழைய வாகனத்தை தான் கொடுத்தார். நான் சொல்கிறேன், இப்போ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த குடும்பமும் இந்த நிலைமை தான். என்ன கிடைச்ச உடனே நினைச்சிருக்கலாம், ஐயோ எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், இந்த சகோதரி நினைச்சிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி சொல்ற, முதல்ல நீ போய் கடன்காரர்களுக்கு இதை விற்று கொடு, அப்புறமா நீ ஜீவனம் பண்ணு. ஆமே, அப்புறமா ஜீவனம் பண்ணு. அப்ப ஜீவனம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன் கூட வந்து நீ கடன்காரன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளை, நம்ம பாருங்க, கடனை வாங்கியாவது பீரோ வாங்குவோம், பிரிட்ஜ் வாங்குவோம், வாஷிங் மிஷின் வாங்குவோம், டிவி வாங்குவோம், எதையோ வாங்குறோமே. நான் கேட்கிறேன், அந்த கடனை அடைப்பதற்கு வழி இருக்கிறதா நமக்கு? ஏன் கொஞ்சம் தேவைக்கு சாப்பிடுங்க. ஏன் பீரோல எத்தனை துணி இருக்குது, அதை பயன்படுத்துங்க. தெய்வ பிள்ளைகளை, நம்ம சின்ன சின்ன காரியத்தில் கோட்டை விடுவோம், அதுதான் பெரிய கடனாக வந்து நிற்கும். அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், வாலிப நாட்களில் வாலிப சகோதரர்கள் இங்கே இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிப நாட்களில் வாலிபனுக்கு கடன் வர வேண்டிய தேவையில்லை. ஏன் வருது? ஆசை. அல்லேலூயா. ஆசை. நானும் அப்படிதான். வாலிப நாட்கள்ல நம்ம எதற்காக கடன் வாங்கணும்? இருக்கிறது போதும், பெற்றோர்கள் தருகிறது போதும் என்று நினைக்க முடியல. எப்படியாவது ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிறத நம்ம வாங்கணும். எனக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி வாங்கி கொடுக்குறாங்க? நம்ம கையில கூட 1000 ரூபாய்க்கு போன் தான் இருக்கும், ஆனா பிள்ளைகள கையில 25,000 ரூபாய்க்கு போன் இருக்கும். ஆமே, இல்லைன்னா முடியல. ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியவில்லை, வேதனை தெரியவில்லை. கடன் வாங்கியாவது, இல்லைன்னா அவன் கடன் வாங்கியாவது வாங்கிடுறான். இதனால பெற்றோர்கள் போய் என்ன செய்யணும்? பிள்ளைகள் விழுந்து போக கூடாதுன்னு வேதனைப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளை, நான் சொல்றேன், வாலிப நாட்களில் நமக்கு கடன் வர தேவையே இல்லை. கடன் வாங்குறனால தான் அந்த கடனுக்கு இன்னைக்கும் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ கடன் வாங்குறவன் அல்ல, உன்னை கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இந்த குடும்பம் இந்த நிலைமையில் நான் நின்று கொண்டிருந்தது. தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்றார், நீ இப்படிப்பட்ட நிலைமையில நிக்கிறியா, உன்னை நான் ஒரு நாளும் திக்கச்சவனா விட மாட்டேன். கொஞ்சம் உன்னை மாற்றிக்கொள், அவ்வளவுதான். கொஞ்சம் உன்னை மாற்றிக்கொள். நீ மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சா உன்னை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய கிருபையா சொல்றேன், என்னை நான் ஒரு சில வருடங்களா மாற்றிக்கொண்டனால இன்னைக்கு கர்த்தர் என்னை எந்த பாதையில எந்த அந்தஸ்துல வச்சிருந்தாரோ அதை காட்டிலும் மேலான உன்னதத்தில் கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மேலான பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, மேலான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சில நேரங்களில் கர்த்தர், பாப்பா நான் இவனை கடன் தீர்ப்பதற்கு தானே இதை செய்தேன், இதை கொடுத்து, ஆனால் இவன் கடனை மீட்டலையேன்னு சொல்லும்போது திரும்ப தரமாட்டார் கர்த்தர். அது ஞாபகமா இருக்கணும். கர்த்தர் ஒரு வழியை திறந்தா அதுல 10 ரூபா வருமானம் வருதுன்னா 5 ரூபாய கடனை தீர்த்து பாருங்க. அல்லேலூயா. 5 ரூபாய வீட்டுக்கு எடுங்க, நிச்சயமா ஆசீர்வாதமாக மாறும், நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஹல்லேலூயா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் திக்கற்றவர்களாய் விடப்போவதில்லை.
இந்த குடும்பம் கடன் என்கிற வாரத்து நிமித்தமாய் திக்கற்று போய் நின்றது. அவ்வளவுதான், என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்தது. ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தாரே, தீர்க்கதரிசியை மீண்டும் அனுப்பினாரே. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்த குடும்பம்.